இடமே கிடைக்கலடா உனக்கு. இந்த இடம் கொஞ்சம் ராசியா இருக்கு. ஒரு நல்லவனும் ஃப்ராடும் இருக்கும் போது தான் வந்து தப்பா இருக்கும். 2 ஃப்ராடும் ஒண்ணா உட்காந்துருக்கும் போது ராசியா தான் இருக்கும். எலிமினேஷன் ரவுண்ட் வரும்போது ஒரு பம்பு ஆக்ஷன் ஃபுல்லா. இப்ப அப்படியே கட் பண்ணா பின்னால இன்னைக்கு ஓட்டிங் முடிஞ்சிருச்சுல. தெரியல. என்ன மணி எப்படிங்கற? நம்ம அக்கா எப்படி இருக்கா? கிட்டார் ஏதாவது வேணுமா? ஃபாரின் போறேன் வாங்கிட்டு வரேன். சரி ஓகே. எனக்கு ஒரே ஒரு டவுட், நான் அதை கேட்டுட்டு போயிடுவேன். இப்படி தாண்டா அசிங்கப்படுறதுனா வாழ்க்கையில. ஏற்கனவே ஒருத்தன் கோட்டை கழட்ட வச்சிட்டான். சரி சொல்லு. என்ன வார்க்கும்? எனக்கு என்னடா தெரியும்? கேளுடா. டேய் ஏன்டா மாக்கா பண்ண அப்படி கலாய்ற? அவரே பாவம். ஏதோ ஏப்பா நான் உன விஜய் டிவி சொல்றேன். இவன் வரும்போது நான் வரலப்பா. நான் வீட்ல இருந்தே பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஓகே. என்ன படத்துல இருந்து பாட்டு பாடுற? என்ன ரவுண்ட் இது? இது வந்து பாக்யராஜ் சார் ரவுண்ட். படம் பேரு தூரல். தூரல். எப்ப நின்னுச்சு? ஜோக் இல்லையா? சரி என்ன பாட்டு பாட போற? நான் வந்து உன் பாட்டு கேளு. அவருக்கு ஒண்ணும் தெரியாது. இன்னொரு தடவை சொல்லு. அப்பாவுக்கு ஒண்ணும் தெரியாது நீ சொல்லக்கூடாதுடா. அவரு தான்டா சொல்லணும். எல்லாம் அவங்க அம்மா சொல்லணும்டா. அது நல்லா பிராக்டிஸ் பண்ணிட்டு நாளை காலைல உங்க அம்மா தோசைக்கு பதில் இலை வெட்டியாந்து போடுவாங்க. ஆடு எல்லாம் திருட்டு பசமா இங்க வந்து இங்க வரும்போது மாதிரி நடிக்கிறானுங்க. சும்மா இப்படி ஜஸ்ட் லைட் அங்க பாரு. நாங்கெல்லாம் வந்து பேண்ட் எல்லாம் போட்டு 10 வருஷமாவுதுங்க அப்படின்றானுங்க. ஏய் சரண் ராஜா திருச்சிருவோம் வந்தனா நடிக்கிறானுங்கடா எல்லாரும். அவர் எந்தெந்த கண்ட்ரீஸ்க்கு போயிருக்காருன்னு கேளுங்க மாக்கா. என்னென்ன கண்ட்ரீஸ் போயிருக்கீங்க கேளுங்க பொண்ணுங்களோட? நான் இவனை எத்தனை வாட்டி ஏர்போர்ட்ல அப்படியே பார்த்துட்டே இருந்திருக்கேன். டோக்கியோ போயிட்டு வந்தேன், US 2 டைம் போயிட்டு வந்தேன், கனடா 2 போயிட்டேன். டைம்ஸ். இது வேறயா? அடே பேயில போமா. ஏய் எல்லா டைட்டில் வினர்ஸ்க்கு நான் அசிங்கமா கேட்டுக்கொள்கிறேன். ஒரு வீடு ஜெயிக்கிறீங்களே இல்ல காசு ஜெயிக்கிறீங்க, அதுல நாங்க எதுவும் கமிஷன் கூட கேட்கல. ஒரு நாங்க ஏதாவது உங்ககிட்ட தப்பா ஏதாவது இது பண்ணிட்டோமா? கெஸ்ட் மைக்க கேக்குற நீ அவ்வளவு பெரிய ஆளாயிட்டியா? வீடு கிரவ பிரஸ் கூப்பிட்டுருக்கீங்களாடா இது வரைக்கும்? வாய்ப்பில்ல ராஜா. எங்க 2 பேரால தான் நீ ஜெயிச்ச. அதனால வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு வாடகை விட்டுருக்க? 16. விஜய் டிவி நல்ல பிளாட்ஃபார்ம், விஜய் டிவி நல்ல பிளாட்ஃபார்ம். கடைசியில் நாங்க தான் பிளாட்ஃபார்ம்ல நிக்கிறோம். ஓகே சரி. 16,000 ரூபாய் 8,000 ரூபாய் வந்து பாத்தீங்கன்னா யூபிஐல அனுப்புறேன் எங்களுக்கு. ஒன்று வரலாம். நான் கிளம்புறேன். கடுப்பா இருக்கு. பாரு आपका नाम क्या है? मेरा नाम सोंगलोमू लेप्चा। फर्स्ट एपिसोड में एक गोमती आंटी आ रहे, फोन नंबर दीजिए। मुझे याद नहीं है। वो कहाँ है? पता नहीं। पता नहीं? रुपया डोनेशन कलेक्ट करते गए गोमती आंटी के फ्लाइट टिकट में बचाओ. அவன் இன்னும் திருந்தல மாமா. அசிங்கமா இல்ல? ஒரு பெரிய மனுஷன் ஒரு சின்ன குழந்தைகிட்ட பேட்டா கொடுனா பாடிலாம் ஜெயிக்கல. நாங்க கலாச்சி தான் ஜெயிச்சிருக்காங்க. இந்த ஆளு ஷூட்டிங் முடிஞ்சதுக்கு அப்புறம் பேட்டா கொடுப்பாங்க. பேட்டான்னு சொன்னா குழந்தைன்னு அர்த்தம். அம்மா ஒரு போட்டிருப்பாரு, ஒரு கோட்டு போட்டிருப்பாரு, அதை கழட்டி உனக்கு போட்டு விட்டாரு தெரியுமா? தெரியும். சரி அசிங்கமா இருக்கு ஏதாவது சொல்லு. இப்போ ஒண்ணுமே இல்லாம இருக்காரு பாவம். என்னங்க அப்படி சிரிக்கிறீங்க? ஒருவேளை இவங்க தான் ட்ரெயின் பண்ணிருப்பாங்களோ? பாவம் துணியே இல்லாம நிக்கிறாரு. ஒண்ணுமே இல்லாம உன்னை அப்படி பாக்குறது கஷ்டமா இருக்கு மாக்கப்பா. போடு. எல்லாருமே லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க.